அனைவருக்கும் மதிய வணக்கம். ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை இந்த கருத்தரங்கில் காலையிலிருந்து இதுவரை அதிகமாக சுக்கிரனை பற்றியே பேச்சு செயல் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கு பூர நட்சத்திரம். ஸோ அதனால் அந்த லிங்க் வச்சு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம், பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எமது குருநாதர் ஜி.கே. ஐயாவின் பொற்பாதங்களுக்கு வணக்கம் செலுத்தி இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்திக்கும் கடன், நோய், வழக்கு இதை சம்பந்தப்பட்ட ஒரு 5 நிமிடங்கள். இன்னைக்கு கடன் இல்லாத மனிதன் இல்லை. அப்படி ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அவர் சாமியார், இல்லாட்டினா குழந்தை. இவங்க 2 பேரும் தான் இருக்க முடியும். சரியா இல்லைங்களா? ரைட். சின்ன ஒரு தகவல், யாருக்காவது பலன் வேண்டும் என்று எதிர்பார்த்தீங்கன்னா பேசி முடித்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் கேள்வி எடுத்துங்க, உங்களுக்கு பலன் கொடுத்துட்றேன். நீங்கள் ரெடியாக வச்சுங்க. சரி. பணம் இல்லாத வாழ்க்கையே இல்லை, ஆனால் பணமேவே வாழ்க்கையும் கிடையாது. இந்த அடிப்படை எல்லாத்துக்கும் தெரியும். சரி. வெற்றிங்கிறது ஒரு பயணமே, அது ஒரு பதவியே இல்லை. நாம் போகிற போக்கில் வெற்றி ஜெயிச்சுக்கிட்டே போகிறோம்னா அது ஒரு நீண்டகால பயணம். அந்த ஒரு என்னதான் நம்ம திட்டம் போட்டாலும் சரி, என்ன ஒரு பிளானிங் வாட்டவர் எது நீங்கள் செஞ்சாலும் சரி, கடன் வந்தே தீருது. அதற்கு என்ன காரணம்? அதற்கும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்களின் சேர்க்கையும் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் மீது பயணிக்கும் கிரகங்களின் தாக்கமுமே அதை விளக்கும் ஒரு பாடம், நிலை கண்ணாடி. அந்த வகையில் இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள், அதனுடைய ஆதிக்கம் அதிகங்க. அந்த ஆதிக்கமே நமக்கு கர்மாவை கொண்டு வந்து கொடுக்குதுன்னா அதுதான் சாட்சாத். அதுக்காக தான் நம்ம காசிக்கு போகிறது, நம்ம எல்லா இடத்துக்கும் புண்ணியம் தேடி போகக்கூடிய இந்த கர்மாவை கழிக்குதான். அந்த ராகு கேதுக்களை பிடித்து நமது கர்மாவை கணித்து தெளிவாக நமது திட்டமிட்டால் கடன் வாங்கும் தன்மை, அதனிலிருந்து விடுபடும் நிலை எல்லாமே நமக்கு சரியாக கிடைக்கும். சரி. எல்லாருமே நம்ம இந்த கேதுங்கிற கிரகத்தை ஞானக்காரகன், அறிவுக்காரகன், ஞானி, சாமியார் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவரை அப்படியே கொஞ்சம் திருப்பி கடனுக்கான கிரகம் இந்த கேது எந்த கிரகத்துடன் சேர்கிறதோ அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட நிச்சயமாக அவர் கடன் வாங்குகிறார். இதில் எந்த மாற்று கருத்துக்கிடமே இல்லை. சின்னதாக உங்க ஜாதகத்தில் செக் பண்ணீங்க, அடுத்து வரக்கூடிய சொல்லக்கூடிய பாயிண்ட்களை. சரி. இந்த நாம் ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாக கிரகங்களின் சேர்க்கை ரீதியாக கேது சேர்ந்திருந்தால் அந்த தன்மை உங்களுக்கு தெளிவாக வரும். இந்த இலக்கியத்தில் சிவபெருமானுடைய ஆசி பெற்ற இலங்கை மன்னன், அந்த வாசகம் அடிக்கடி எல்லாரும் பேசுவோம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். ரைட். கடனுக்கு அப்படி ஒரு வலுவான சமாச்சாரம் நமது மக்களிடையே அதிகமாக மனதில் பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் கடனை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவது, எப்படி சமாளிப்பது, எந்த வகையில் வாங்காமல் இருப்பது. சரி. வாங்காமல் இருக்கவே முடியாது. எப்படி, எப்போது கடன் ஏற்படும், எப்பொழுது வழக்கு ஏற்படும், எப்பொழுது நோய் ஏற்படும், இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். எமது குருநாதர் ஜி.கே. ஐயாவினுடைய கண்டுபிடிப்பான சந்திர நாடி என்ற அந்த நிலை கண்ணாடி எந்த கிரகத்தின் மீது போகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் நிச்சயமாக அன்றைய கேள்வி, அது கோச்சாரத்தில் எங்க இருக்குதோ அதனுடைய பதில். இதுதான் அந்த சந்திரனுடைய ஒரே ஒரு அறிகோடிட்ட ஒரு பதில். சரிங்க. இந்த குரு கேது இன்னைக்கு யாருக்கெல்லாம் குரு கன்னியில் உள்ளதோ, அங்கே கோச்சாரத்தில் கேது பயணம் பண்ணுவது, அதில் குறிப்பாக குரு என்ற அந்த புள்ளி பாகை அதற்கு நியரஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 3 டிகிரியில் கேது பயணித்தால் நிச்சயம் கடன். சேசர்னோ சரிங்களா? எஸ். அதே போல் இன்னைக்கு குரு கோச்சாரத்தில் ரிஷபத்தில் பயணித்துட்டு இருக்கு 20 டிகிரி. கரெக்ட்.
அதே அந்த அடிப்படையிலையும் குருவுக்கு திரிகோணத்தில் கேது இருந்தாலும் நிச்சயம் கடன். அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதன் வழியாக கடன். சரிங்களா சார்? எஸ். இப்படி அதுவே கடன் ஒருவேளை உங்களுக்கு வராமல் போயிருந்தால் உங்கள் உடல்நிலையை செக் செய்து பாருங்கள். நிச்சயமாக ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, டாக்டர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் மருத்துவம் பார்த்தே இருக்க வேண்டும். ஸோ கடன் வந்துடும், இங்கே நோய் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கடன் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது என்பதற்கு இந்த கோச்சார நிலையில் நிழல் கிரகங்களே சாட்சாத் காரணம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பாவகமும் அந்த கேது பயணிக்கும் பொழுதும் ஜனனகாலத்தில் குரு நின்ற இடத்திற்கு கேது பயணம் போகும்போதும், அதை உல்டாவா கேது நின்ற இடத்திற்கு குரு வரும்போதும் அதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் 3 டிகிரியில் பயணிக்கும் பொழுது உறுதியாக கடன் வந்திருப்பது என்பது நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து என்னுடைய சகாக்களுக்கு, தொழில் அதிபர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க கடன் வாங்குவீங்க, இவ்வளவு குறிப்பா இத்தனை லட்சம் வாங்குவீங்க, இத்தனை கோடி வாங்குவீங்கன்னு அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன் சார். குரு நம்ம இதே இதில் வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்கார ஒரு பேர் மறந்துட்டேன், இந்த பேலன்ஸ் தியரி சொல்ற பேர் என்னங்க, சோமசுந்தரம் கலர், ஒரு ஜாதகத்தினுடைய விளக்கம் போட்டு குரு அவருக்கு ரிஷபத்தில், கேது வந்து அவருடைய விருச்சகத்தில் பாஸ் ஆகிட்ட சமயத்தில், அதே கோச்சாரத்தில் கேது அந்த குரு மேத போயிட்டு இருக்க சமயம் ஒரு அதை நியரஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 3 டிகிரியில் இவர் கடன் வாங்கியிருக்காருங்க, இத்தனை லட்சம் வாங்கியிருக்காருன்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், எப்படி இந்த எண்ணிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னார். ஒன்றும் இல்லைங்க, அதனுடைய திசா புத்தி அவ்வளோதான். குரு 16 வருஷம், கேது 7 வருஷம், ரெண்டையும் கூட்டினா 23 வருஷம், 25 லட்சம் வாங்கியிருக்காருங்க அப்படின்னு. ஸோ எந்த கிரகம் அதே போல இந்த எஸ் சார் இது கரெக்டாக இருக்கு. சாருடைய ஜாதகத்தை விளக்கம் சொல்லலாம், கரெக்டாக கொடுத்துட்டார், வெரி குட் சார். ஒன்றும் இல்லை சார், விருச்சிக லக்னம், லக்னத்தில் செவ்வாய். நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் இதுதான் பேசுவேன், லைவ் பலன். சாரோடது சுக்கிரன் ராகு மீனத்தில், மேஷத்தில் சூரியன் சனி, ரிஷபத்தில் புதன், சிம்மத்தில் சந்திரன், அதாவது 10ஆம் வீட்டில் சந்திரன், 11இல் குருக்கேது. இந்த குருக்கேது இதை பற்றி நாம் பேசுவோம், நேரடியாக இருக்காங்க. எங்கே நம்ம வந்து ஒரு எழுதி வச்சுக்கிட்டெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு பலன் சொல்லுவோம். இந்த குருக்கேது, கேது உள்ள வந்த உடனே இவர் கண்டிப்பா கடன் வாங்கியிருக்கார். யாருக்காக வாங்கியிருக்கார்? குழந்தைகளுக்காக வாங்கியிருக்கார். சரியா தப்பா சார்? ரைட். எஸ். அதுக்கு முன்னாடி நீங்க கடனுக்காக பிளான் பண்ணிருக்கலாம். புதன் என்ற கிரகம் நீங்கள் போடும் திட்டத்திற்கு புதன் வலுவாக இருந்தால் நிச்சயம் அதன் பலனளிக்கும். புதனுடன் கேது சேர்ந்திருந்தால் உங்கள் திட்டத்தில் எந்த வகையான கடன் வரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். புதன் என்பது பேங்க், புதன் என்பது பிளானிங், புதன் என்பது எழுத்து, புதன் என்பது பத்திரிகை, புதன் என்பது நமது பிளானிங், திட்டமிடல். ஸோ இந்த வகையில் ஐயாவுக்கு இந்த குருக்கேது இணைவு. அதே போல மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு, அங்கே ராகு பயணிக்கிறார், சுக்கிரன் மீது ராகு பயணிக்கிறார். தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கே ராகு மீது ராகு, இங்கே கேது மீது கேது. இடம் விட்டு இடம் மாறி இருக்கணும். புதிய நபர்கள், புதிய நண்பர்கள், புதிய இடத்திற்கு போயிருக்கணும். சரியா தப்பா? எஸ். சரிங்களா? ரைட். இதான் சார் பலனை சொன்னால் 100% உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை எடுத்து கையில் எடுத்து வந்த வாடிக்கையாளர் இருக்குன்னா, அதிகமாக ஆன்லைனில் எனக்கு ஜாதகம் வரும். இப்பொழுதும் 5 ஜாதகம் கையில் உள்ளது. இந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்லக்கூடிய காலம் 5 நிமிடங்கள், அதற்கு மேல் எடுப்பதே கிடையாது. கிரக சேர்க்கையும் பாகை முறையில் கிரக இணைவும் அந்த பார்த்த உடனே பலன் சொல்லக்கூடிய சந்திரநாடி அடிப்படையில் கேள்வியை தொட்டுவிட்டு, சார் இந்த கேள்விதான் நீங்க கேட்க போறீங்க, இதை தவிர வேற எதுவும் கேட்க போறது கிடையாது. நின்ற இடம், பார்த்த இடம் எந்த கேள்வி கேட்கும், கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் எங்க இருக்கிறது, அதுதான் பதில். அந்த கோச்சார காலத்தில் அந்த தொடுகின்ற
கிரகங்களின் தசா புத்தி அந்தரம் நடப்பில் இருந்தால் அந்த பதில் உறுதி. வைங்க சார், உங்களுக்கு பலன் ஒன்று சொல்கிறேன். எஸ், தேங்க்யூ. ஃபஸ்ட்டு கட்டம் கொடுங்க. அதே போதும். எனக்கு இந்த ராசி கட்டம் மட்டுமே போதுங்க. அது கூட நவாசம் கூட போகிறதே இல்லை. எப்படின்னா இது அதுக்கு அடுத்தது இடம் மாறி இருப்பீங்க. ரைட் ரைட் ரைட். ஒன்று நகை எடுத்திருக்கணும், இல்லை நகை அடமானத்துக்கு போயிருக்கணும். எதில் இருந்து? எஸ், கரெக்டுங்களா? பதில் மாறவே மாறாது சார், ஒரே பதில் சார், அவ்வளோதான். நெட்டி அடியில் அடிக்கிற மாதிரி இந்த பதில் எடுக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஐயா கொடுத்த விதிகள் தான். காரகத்துவங்கள், பாவகத்துவங்கள், கோச்சாரத்தில் கிரகங்களின் பயணம், அக்குவேர் ஆணிவேரையோ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே 5 நிமிஷம் பதில் சொல்லக்கூடிய அருமையான நாடி சந்திர நாடி. எஸ், மாறி இருக்கார். ரைட் ரைட் சார். இப்போ அடுத்த பலன் போன. எஸ், ரைட். இப்போ விருச்சக லக்னம், லக்னத்தில் செவ்வாய், தலையில் அடிபட்டு இருக்கும். சரியா தப்பா? எஸ், ஒரே பதில் தான் சார். இருக்குங்கிறதுக்குள்ள இருக்குது. எஸ், சரி. கோச்சாரத்தில் கடந்த 1 ஆண்டுக்கு முன்னாடி ராகு அங்கே பயணம், குருவும் பயணம். சனி மீது குருவும் பயணம், சனி மீது ராகுவும் பயணம் பயின்றிருப்பார்கள். அப்பொழுதுக்கு இந்த சனி மீது ராகு பயணம் பண்ண பொழுது நிச்சயமாக காரகத்துவம் 3ஆம் இடம், 4ஆம் இடம், வீடு, மனை, வண்டி, வாகனம், இந்த வகையில் செலவை சந்தித்திருப்பார். சரியா தப்பா? எஸ், ரைட் ரைட். சரிங்களா அண்ணா பழனிசாமி? சரிங்களா? ரைட். ஸோ இந்த வகையில் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போனா சரி. இந்த அதுக்கு முன்னாடி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன், அதன் மீது கோச்சாரத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் ராகு பயணித்திருப்பார். அப்போது கேது விருச்சகத்தில் பயணம் பண்ணிருப்பார். அப்ப என்ன நடந்திருக்கும் என்றால், இவர் டாக்குமெண்ட் சமாச்சாரம், ஒரு ரசீது சமாச்சாரம் அல்லது பத்திர சமாச்சாரத்தில் தவறு கண்டுபிடிக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டிருக்கும். சரியா தப்பா? எஸ், மாறி இருக்கும். எஸ், கரெக்டுங்களா? அருமையான ஜாதகம் வந்தது, பலன் சொல்லியாச்சு. அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். சரிங்க சார். இந்த குரு கேது இருக்க குழந்தைகளுக்கு ப்ராமிஸ் கொடுக்கவே கூடாது. நான் இது செய்யறேன், அது செய்யறேன், கண்டிப்பா அது ஃபெயில் ஆயிடும். சரிங்களா சார்? சார், குழந்தைங்களுக்கு சரிங்க. அதே போல ஐயாவோட பார்த்துக்கலாம். இந்த செவ்வாய் புதனுடன் ராகு கேது சேர்ந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, இடம், வீடு, மனை இது சம்பந்தப்பட்ட வகையில் நமக்கு கடனை உருவாக்கி கடனை கட்ட முடியாமல் போகும் அளவிற்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். நீங்க நோட் பண்ணி பாருங்க. குரு ராகு சேர்ந்திருந்தா கண்டிப்பா பணத்தை நல்லா சேமிப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல சேமிக்கிறதுக்கு ஏற்றால் போல் செலவும் அங்கே காத்திருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை முறையாக சம்பாதியுங்கள். குரு ராகு அங்கே ஒரு விளைவை காட்டும். குரு சண்டாள யோகம் என்ற அடிப்படையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அப்பொழுது பெறக்கூடிய தொகை எதுவாக இருந்தாலும் ஈக்குவலா அதுக்குண்டான நியூட்டனின் 3வது விதி, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவு என்ற அடிப்படையில் அங்கே வசூலுக்கேத்த செலவு நிச்சயமாக இருக்கும் குரு ராகு இணைவில். சரி, அதுக்கடுத்தது புதனுக்கு 1, 5, 9 திரிகோணத்தில் கேது இருந்தாலும் சரி. இந்த வகையில் யாருக்கெல்லாம் இருக்குதோ நீங்க எடுத்துங்க. இப்போ கண்ணியில புதன் யாருக்கெல்லாம் இருக்கு, கை தூக்கும் பார்க்கலாம். யாருக்கா இருக்கா இல்லையா சார்? எஸ். அப்படி இருந்துட்டா நண்பர்கள் வகையில் அல்லது கூட்டு தொழில் வகையில் உங்களுக்கு கடன் நிச்சயமாக நீங்கள் வாங்கியிருக்கும் பிளாட்டின் மீது ஒரு கடன் வந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஐயா வாங்க ஐயா, நமஸ்காரம். சரி, இப்படி அங்கே கேது இருக்குன்னு வச்சுங்க.
இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் கேது இணைவு ஐயாவும் பேசினாங்க, அருமையான பயன் கொடுத்தார். துலாத்தில் சுக்கிரன் கேது, மர்மஸ்தானத்தில் நிச்சயமாக ஒரு மச்சம் உறுதியாக இருக்கும், 100% உண்மை. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், கரெக்டுங்களா ஐயா? எஸ். ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பதில் அடிக்கிறப்போ நம்மள மேலே நம்மள சந்தேகமே வரவே வராது. சரி, எந்த லக்னம், எந்த ராசி, எந்த திசா புத்தி எது இருந்தாலும் சரிங்க, புதன் சம்பந்தப்பட்டால் நிச்சயம் கடன், நிச்சயம் வழக்கு, நிச்சயம் நோய். எழுதி வச்சுங்க. புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம் இருந்தால் உறுதியாக கடன், நோய், வழக்கு இது 2இல் 3இல் 2 வந்தே தீரும். நீங்கள் செக் பண்ணி பார்க்குங்க. அவங்க ஜாதகத்தை செக் பண்ணீங்க. யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குது ஏதாவது சொல்ல முடியுமா? யாராவது கை தூக்க முடியுமா? ரைட். நடந்துட்டு இருக்கா சார்? சொல்ல பதில் சரியா சார்? ரைட், ஓகே, சரிங்க. சரி, அதே போல் 12 லக்னங்களுக்கும் 1ஆம் இடம் 6ஆம் இடம் இது 2 சேரும் பொழுது கடன், நோய் கண்டிப்பாக வந்துடும். ஒன்று கடன் வரும், இல்லைன்னா நோய் கண்டிப்பாக வரும். இந்த கடன் நோய் வர்றப்போ அதற்கு கடனுக்கான நமக்கு பிளான் செய்யப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த கடன் வராதபடிக்கு என்ன விஷயத்தை நீங்கள் கையாண்டாலும் கடன் வருதுன்னா உங்களுடைய ஜாதகமே அதற்கு துல்லியமான பதில் சொல்லிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வழிபடும் தெய்வங்கள், அந்த கடனுக்கான என்ன தெய்வமோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரை பார்த்து அதை கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்தை உங்களுடைய நட்சத்திர நாளில் போய் வழிபட்டீர்கள் என்றால் கடன் நிச்சயமாக குறையாது. அந்த கடனை தாங்கும் சக்தியை கொடுத்து எப்படி திருப்பி கட்டுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு அது கற்றுக் கொடுக்கும். அதை நீங்கள் செய்யலாம். இதில் ஒவ்வொரு நபரும் பார்த்துக்க வேண்டிய விஷயம், கிரக சேர்க்கையில் சூரியன் கேது அப்பாவுக்கு நம்மளால் கடன் அல்லது தன்னுடைய மகனுக்கு, முதல் மகனுக்கான கடன், சந்திரன் கேது அம்மாவுக்கு வைத்திய செலவு, நமக்கு உடம்பு சரியில்லா போகிறதுனால கடன், ஒரு வீட்டுக்குண்டான நல்ல ஒரு பொருட்கள் வாங்கிறது முடியான ஒரு பெருங்கடன், சந்திரன் கேது. காரகத்துவ ரீதியில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கேது சேரும் பொழுது அதுவே கடனாக மாறுகிறது என்பது கிரக சேர்க்கை. எல்லா கிரகத்துக்கும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் வராது, எல்லாரும் ஜோதிடர்களே. சரி, இந்த இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த 1-6 செவ்வாய் சந்திரன் குருமங்கள யோகம் ஐயா பேசினார், எல்லாரும் பேசணும். இது இருந்துட்டா இது விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் அதுக்கு விதிவிலக்கு போட்டு வெளுத்து வாங்கிடும். அப்படிதாங்களா ஐயா? சரியான வெளுத்துரும். ஆமாம், அதை பார்த்துங்க. கடன், நோய், வழக்கு, அதை தாண்டி என்னென்ன பிரச்சனை சந்திக்கணுமோ அத்தனை பிரச்சனையும் வந்துடும். ஆமாம், இந்த வகையில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் 1ஆம் அதிபதி, லக்னாதிபதி 6ஆம் இடம், 6-1 இப்படி மாறி 1-6 இந்த மாதிரி லிங்கில் இருந்ததுன்னா நிச்சயமாக கடன் வரும் சார். அதே போல் குரு மீது கோச்சாரத்தில் கேது, கேது மீது குரு, சுக்கிரன் மீது கேது, கேது மீது சுக்கிரன், எந்தெந்த கிரகத்தின் மீது கேது பயணிக்கிறதோ அந்த கிரக காரகத்துவத்தில் நிச்சயமாக கடன், நோய், வழக்கு இது 3ம் வருகிறது என்பதே என்னுடைய பதில். ஸோ இதற்குண்டான விதிவிலக்கு அப்படி என்பது எதுவும் கிடையாது. இந்த தேவதை அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலங்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த 6ஆம் இடத்திற்குண்டான அதிபதி, பொதுவான அதிபதி திருச்சோரை, அது வேற. நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்திற்குண்டான அதிபதியை கரெக்டாக அந்த நட்சத்திர நாளில், உங்களுடைய நட்சத்திர நாளில் போய் வணங்கி அந்த வழி இல்லாமல் கடனை திருப்பி கட்டக்கூடிய முறையாக கையாளும் பட்சத்தில் அந்த கடன் குறையும் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட்டு வாங்கின கடனை உடனே ஜோசியத்தெல்லாம் குறைக்கவே முடியாது. அதெல்லாம் அவ்வளவுதாங்க. எஸ், எங்கள் நண்பர் அடிக்கடி அவர் கேட்பார் ஜாதகம் பார்க்குறப்போ, சந்திர நாளில் எப்படிங்க நீங்கள்
இதுக்கு என்ன சார் கேட்பீங்க, இது பரிகாரம் சொல்லுங்க அப்படிம்பாரு. சரியா சார்? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு சந்திரன் இங்கே சிம்ம வீட்டில் போயிட்டு இருக்கு. சிம்மத்தில் யாரா இருக்கு, எந்தெந்த கிரகம் இருக்கு? 2 நிமிஷம் டக்குன்னு குரு யாருக்கு இருக்கு? குரு அருமையே இன்னைக்கு உங்களுக்கு சரியான இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அல்லது நேற்று இன்னைக்கு நாளைக்கோ பணம் வந்தே தீரும். நீங்கள் செக் பண்ணீங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என்னுடைய தொடர்பு எண் 9789487287. சரிங்களா? 978 94 87 287. சரி, அங்கே சூரியன் இருக்கிறதா? அவங்களுக்கு உண்டான பலன் அந்த கிரக காரகத்துவ நீங்க வீடு மாறி போயிருக்கலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்திருக்கலாம், அரசு அதிகாரியை சந்தித்திருக்கலாம், அரசியல்வாதியை சந்தித்திருக்கலாம். செக் பண்ணீங்க சொல்லுங்க. சரிங்களா? இப்படி கேது என்ற கிரகம் கேல யோகம் என்று எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம். குரு கேது இணைவு ஆண்டி யோகம். குழந்தைகள் வகையில் நமது ஒரு பிராமிஸ் கொடுத்து ஒரு கடனை உருவாக்கக்கூடிய அமைப்பு எனக்கு தெரிந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம். கண்ணியில் குறுகியது ஐயாவுடைய இது பொறிக்கை. கல்யாண மண்டபம் இருக்கு, தேங்காய் தூள் கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, நிலப்பரங்கள் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. அதற்கு ஈக்குவலாக கடனும் இருக்கு, கட்ட முடியாத கடன். ஸோ இந்த குருக்கேது என்பது கேல யோகம், பணம் கொடுக்கும், ஆனால் அதுவே ஆண்டியாகவும் ஆக்கும் என்பதை மனதில் கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை அது எந்த யோகம் என்று கண்டறிந்து அதற்கான சரியான வழிபாடு முறைகளை செய்வதே அதற்கு உண்டான பரிகாரம். மற்றபடி மாயமோ மந்திரமோ அல்ல. பரிகாரம் என்பது கடவுளுக்கு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ உங்கள் மனதில் படக்கூடிய வழிபாடே அதற்குண்டான வழிவகை என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் நண்பர் பாலசுப்ரமணிய ஐயாவை வாழ்த்தி வணங்கி இந்த கூட்டம் நல்லபடியாக மாலை வரை நடக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை, ஐயா முருகேசன் சொன்ன மாதிரி குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகம், கேள யோகம் என்று நாம் ஜோதிடத்தில் சொல்கிறோம். ஆனால் ஒரு ஜாதகத்தில் யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, குரு கேது சேர்க்கை இருந்ததுன்னா நிச்சயமாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கிட்டு அவங்க கோடீஸ்வர யோகம் வேலை செய்யாது. நான் 2019 நான் கும்பகோணம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு காரில் நானும் அவரும் பயணம் செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, இவர் ஜோசியம் பார்ப்பாரு, அவர்கிட்ட ஜாதகம் பாருங்க அப்படின்ட்டு சும்மா ஜோசியம் பார்ப்பாருன்னு சொல்லி சொன்னாருங்க. நான் கரெக்டாக பேக்கரி அந்த டீ டைமு ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு பார்க்குறோம். நைட்டு 8 மணி இருக்கும். அவர் ஜாதகத்தில் லக்கணத்தில் கன்னி லக்கணம். அவர் ஜாதகம் கன்னி லக்கணம். லக்கணத்தில் குருவும் கேதுவும் சேர்க்கை. அப்போ நான் சொன்னேன், அவர் அண்ணா நீங்கள் கடன் மட்டும் வாங்காதீங்க, கடன் வாங்கினால் கொஞ்சம் சமாளிக்கிறது சிரமம் அப்படின்ட்டு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னேன். சரி, அவர்கிட்ட ஏன் நாம் ரொம்ப ஜாம்பவான்னு ஏன் சொல்லுவானே, நம்ம பலன் சரியாக இருக்கான்னு தான் கணக்கு நமக்கு. அப்புறம் நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே என்னை ரொம்ப ஒரு சேமான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் இன்னும் நல்ல முறையில் ஜோதம் கற்றுக்காங்க, அப்புறம் பலன் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். ரைட், ஓகே அப்படின்ட்டு சரிங்கண்ணா அப்படின்ட்டேன். அதுக்கு பிற்பாடு நான் மறுப்பு நான் சொல்லலை. அப்புறம் நான் விடலை. நான் சொன்னேன், வேணா ஒரு நாள் நீங்கள் உங்கள் செல்லில் ரெக்கார்ட் பண்ணிக்காங்க, நிச்சயமாக உங்களுக்கு தவறான நடக்குன்னு நான் சொல்லலை, ஒரு எச்சரிக்கை. நம்ம ஜோசியர் நாம் சொன்னோம்னா ஒரு வாக்குப்பளிதம் ஆகி அதன் மூலியமாக நம்மளால் ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது அல்லவா?
அதனால் ஒரு எச்சரிக்கைன்ட்டு நான் சொன்னேன். அண்ணா நீங்கள் வந்து கடன் வந்து வாங்கக்கூடாது, ஆனால் உங்களுக்கு கடன் வந்து தேடி வரும். லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. குரு கேது வந்து கௌரவ கடன். குருன்னா கௌரவம், கேதுன்னா கடன். கௌரவமாக ஒரு தடவை கேட்டால் கூட கொடுத்துருவாங்க, டாக்குமெண்ட் தேவையில்லை அப்படின்ட்டு நான் சொன்னேங்க. சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, நான் லட்சக்கணக்கில் வந்து நான் வட்டிக்கு விடுறேன், என்கிட்ட பணம் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் வட்டிக்கு விடுறேன், என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப கீழ் நிலைமைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சந்தோஷம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் பணம் இருந்தால் உங்கள் மனைவி பெயரிலோ அல்லது உங்கள் குழந்தைகள் பெயரிலோ டெபாசிட் செஞ்சுருங்க. உங்களுக்கு வந்து தக்க சமயத்தில் வந்து அது உங்களுக்கு வந்து உதவாது அப்படின்னு. ஏன்னா குருன்னா மங்களக்காரகர், மங்களத்தை குறிக்கூடிய ஒரு சுப காரியம் நடக்கக்கூடியது. ஸோ கேதுன்னு என்ன பண்ணும்? கேதுன்னா ஊசி, கேதுன்னா டைட் பண்ணும், கேதுன்னா துண்டிக்கிறது. குரு கேது சேர்ந்தால் பணத்தை துண்டிக்கும். குரு என்றால் பணம், கேது என்பது கட்டிங். ஸோ பணத்தை வந்து கட்டிங் பண்ணிடும் அப்படின்ட்டு சொன்னேன். அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகளுடைய திருமணமாக இருந்தாலும் சரி, அல்ல உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் பணம் கிடைக்காது, கைக்கு வராது. நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாலும் கூட அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஸ்ட்ரைக்கு வரும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஒரு பந்து வரும், அல்லது பேங்க் ஸ்ட்ரைக் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து அன்னைக்கு நீங்கள் உங்கள் பணத்தை எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் நீங்கள் எதிர்காலத்தில் வந்து உங்கள் மனைவி பேரிலோ அல்லது உங்கள் குழந்தைகள் பேரிலோ வந்து நீங்கள் வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னே. அவர் தான் நம்ம எல்போர்டுன்னு சொல்லிட்டார்ல, நம்ம ஏற்கனவே நம்மளை வந்து இன்னும் கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. அப்புறம் சரின்ட்டு சரி ரைட்டு ஓகேன்ட்டேன். மறுபடியும் வந்து 2019 ஒரு 6 மாதம் இருக்கும், மே மாதம் எலெக்ஷன் டைமில் 2019 பாராளுமன்ற தேர்தல் அப்போ நடந்து முடிஞ்ச ஒரு மாதத்தில் வந்து நான் வந்து இந்த திருச்செங்கோடு பக்கத்தில் நான் ஒரு கோர்ட்டுக்காக போயிருந்தேன். கோர்ட்டில் வந்து நான் ஒரு வேறு விஷயமா போயிருந்தேன். அவர் வந்து என்னை பார்த்த உடனே வந்தார், என்னை பார்க்க வந்தார். என்னங்கண்ணா இங்கே அப்படின்னேன். அப்புறம் சொன்னேன், நீங்கள் வந்து பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து கவனமாக இருக்கணும், கோர்ட்டுக்கு கேஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன். அதை கூட அவர் வந்து மனசில் ஏற்றக்கூடிய நிலையில் இல்லை. அதே மாதிரியே வந்து என்னை பார்த்துட்டு கோர்ட்லேருந்து ஒடியாந்தார். பார்த்துட்டு சரி நான் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது எனக்காக வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணோடனே அவர் சொன்னார், அண்ணா சாரிங்கண்ணா, உங்களை அன்னைக்கு நான் வந்து ரொம்ப இதாக பேசிட்டேன். நான் வந்து பாலாஜி ஹாசன் கிட்ட கூட நான் ஜாதகம் பார்த்தேன், பட் அவரெல்லாம் அது மாதிரி சொல்லலை, பட் அவர் தாழ்த்தி சொல்லலை, அவர் சொன்னது வச்சு நான் சொல்கிறேன். அவர்கிட்ட பார்த்தேன், அவர் கூட இதை சொல்லலை, ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ நான் வந்து 40 நாளாக கோர்ட்டில் வந்து ஜாமீனில் வந்து கையெழுத்து போடுறேன் அப்படின்னாரு. அது வந்து சொத்து சம்பந்தமான ஒரு கேஸ் வழக்கு. அதே போல் 2022 அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சி நடக்குது. 2022 அந்த கொரோனா பீரியடில் அவர் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு நைட்டு வரல பணம் இல்லை. நாளைக்கு காலையில் விசேஷம், இன்னைக்கு காலையில் விசேஷம், நேற்று நைட்டு வரல பணம் இல்லை. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் பணத்துக்கு வந்து அலையிறாரு, கைக்கு பணம் கிடைக்கல. அப்படி மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் அண்ணன் முருகேசன் சொல்றது கரெக்டு, 100% கரெக்டு. குரு கேது சேர்க்கை யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நாமெல்லாம் சொல்ல வேண்டிய அட்வைஸ் நடக்கும். 100%, 1000% நடக்கும். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டு இது மாதிரி வந்து நான் பலன் சொல்லியிருக்கிறேன். ஐயாவுக்கு நன்றி, ஞாபகப்படுத்துனதுக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. அதே மாதிரி ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். ஐயாவுக்கு இன்னைக்கு சந்திரன் மீது சந்திரன் பயணம், ரைட்டுங்களா ஐயா? வாஸ்து நாபர் பேசுனீங்களே, சந்திரன் மீது சந்திரன் பயணம், அதனால டிராவல் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கீங்க. ரைட் ரைட். இல்லை, எந்த கிரகத்தின் மீது அந்த சந்திரன் பயணிக்குதோ அந்த கிரகம் பயணம் பண்ணும், அதுக்காக ஒரு செயல்பாடு இருக்கும். அதாவது சரிங்க, யாருக்காவது ஏதாவது ஒரு கேள்வி ஒரு பதில் வேணும்னா 2 நிமிஷம், சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடியாக இருக்குது,
போயிடலாம். வாய்ப்பு இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா லிமிட். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். திருச்செங்கோடில் ஐயாவனுடைய இந்த ஜோதிட அறக்கட்டளை மிக அருமையாக செயல்பட்டு கொண்டுள்ளது. நிறைய நபர்கள் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய செயல் புகழ் ஓங்குக. அவரை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நமது ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 19வது மாத கருத்தரங்கிற்கு கடனும் நோயும் வழக்கு அதற்குரிய பலனும் பரிகாரத்தை பற்றி திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தின் செயலாளர் முருகேசன் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே கருத்துக்களை எடுத்துரைத்து அதனுடன் சந்திரநாடியம் வைத்து எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்று மிகவும் ஒவ்வொரு மாதமும் அருமையான முறையில் விளக்கத்தை கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்தி கழகத்தின் நமது ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் பொருளாளர் சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். இப்பொழுது